ஒரு பெண்ணுடைய உண்மையான அழகு என்னன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது குறிப்பா என் சகோதரிகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களை மரியாதையோடு நடத்துறவன் தான் உங்களில் சிறந்தவன். இந்த ஒரு வார்த்தை போதும் இஸ்லாம் பெண்களை எவ்வளவு உயர்வாக பார்க்குதுன்னு நமக்கு புரியுது. இப்ப இருக்கிற காலத்துல எல்லாரும் சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு அவளுடைய அழகு முக்கியம், அவளுடைய உடைகள் முக்கியம், அவளுடைய தோற்றம் முக்கியம்னு சொல்ற காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? அவளுடைய ஈமான் முக்கியம், அவளுடைய மரியாதை முக்கியம், அவளுடைய கண்ணியம் முக்கியம். ஒரு பெண் அமைதியாக இருந்தால் அவள் பலவீனமானவள் அல்ல. ஒரு பெண் எல்லைக்கு உள்ளே நடந்தால் அவள் பலமானவள் அல்ல. அவள் மதிப்பை தெரிஞ்சவள், அவள் தன்னை பாதுகாக்கின்றவள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை அம்மாவாக உயர்த்தினாங்க, மகளை நேசிச்சாங்க, மனைவியாக மரியாதை கொடுத்தாங்க. இன்றைக்கு என் சகோதரிகளே, இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் பரவாயில்லை, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மரியாதையோடு பார்க்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மரியாதையோடு நினைக்கின்றார்கள். அதுவே உங்களுடைய உண்மையான அழகு. இபாதத்துனா என்னன்னு தெரியுமா? ஒரு நல்ல வார்த்தை கூட இபாதத்தா மாறும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட என் சகோதரிகளே, உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.